Hi friends, என் பேர் கார்த்திக் from Urban Space Builders. ஸோ இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தோன்னா கார் பார்க்கிங்க்கு நார்மல் டைல்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை பேவர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்டாக கேட்டிருக்காங்க, கார் பார்க்கிங்க்கு இது யூஸ் பண்ணலாமா இல்லை அது யூஸ் பண்ணலாமா, எந்த விதத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டைல்ஸ் பேவர் பிளாக், அதில் நம்ம ஃபஸ்ட்டு டைல்ஸை பற்றி பார்க்கலாம். டைல்ஸ் பார்த்தோன்னா நார்மலாக வந்து வீட்டில் தரைக்கு டைல்ஸ் போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த கார் பார்க்கிங் டைல்ஸும். அந்த கார் பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தோன்னா நிறையா கலர்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸில் வருது. ஸோ அந்த டைல்ஸோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபா 40 ரூபாயிலேருந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைல்ஸோட ரேட் எல்லாமே வருது. இந்த டைல்ஸ் நம்ம கார் பார்க்கிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கார் பார்க்கிங் கீழே வந்து ஒரு பிசிசி மாதிரி ஒரு லேயர் போட்டு காம்பேக்ட் பண்ணி ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே இந்த டைல்ஸை வந்து லே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆவரேஜாக இந்த டைல்ஸோட லேயிங் காஸ்ட்டு பார்த்தோன்னா இன்க்ளூடிங் லேபர், மற்ற ஷிஃப்டிங் சார்ஜஸ், அப்புறம் அந்த கீழே பிடிக்கிற கலவை, அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்க்கும்போது ஆவரேஜாக இதனோட காஸ்ட்டு பார்த்தோன்னா அரௌண்ட் பேவர் பிளாக்குக்கு என்ன காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்ச் வரும். மோஸ்ட்லி இந்த டைல்ஸை பார்த்தோன்னா இந்த பேவர் பிளாக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பேவர் பிளாக் எப்படி லே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக இல்லாமல் அந்த எங்கே கார் பார்க்கிங் வருதோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நார்மல் ஒரு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மண் மாதிரி வச்சு தட்டிட்டு அது மேலே இந்த கல்லை வந்துட்டு அடிக்கிட்டே வந்துடுவோம். அது நிறையா பேட்டர்ன்ஸில் வருது, ஹெக்ஸகன் ஷேப், ஓவல் ஷேப், அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் வருது. எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வாங்கி நம்ம அடிக்கிட்டே வரலாம். அண்ட் அது போக வந்து கலர் ஆப்ஷன்ஸும், லைக் ஒன்று கிரே கலர்னால் இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலர், ரெட் கலர், அந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸும் வருது. அந்த கலர் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம அடிக்கிக்கலாம். இதுதான் டைல்ஸுக்கும் பேவர் பிளாக்குக்கும் இருக்கிற லேயிங் ப்ராசஸில் இருக்கிற வித்தியாசம். ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது. ஸோ இது பார்க்குறது மூலியமாக நம்ம வீட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். நார்மலாக கார் பார்க்கிங்கில் பொதுவாகவே நம்ம தனி வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கார் பார்க்கிங் மேலே எப்பயுமே வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ மழை தண்ணி வந்தாலும் உள்ளே வரப்போகிறதில்ல, கொஞ்சமாக வந்தாலும் சைடில் நம்ம வந்து ட்ரெயின் பைப் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த ட்ரெயின் பைப் மூலியமாக அது வேறு இடத்துல போயிடும். அதே மாதிரி இந்த டைல்ஸில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரி ஃப்ளோரிங்காக இருக்கும். மேக்ஸிமம் இருக்காது, பட் சில கேஸில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவது பார்த்தோன்னா இந்த டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தவித கேப்ஸும் இல்லாமல் இருக்கிறனால கீழே வந்து தண்ணி ரீசார்ஜ் ஆகணும்னா டேரெக்டாக தண்ணி கீழே வந்து போனோன்னா போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அண்ட் அது போக ஃப்யூச்சரில் வந்து ரோடு ஏதாவது ஹைட் மேலே ஏற்றுறாங்க, நம்ம வந்து பில்டிங்கோட ஹைட்டை வந்துட்டு ஏற்றணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா பில்டிங்கில் 3 அடி வந்து ஹைட்னா 1.5 அடி நம்ம கார் பார்க்கிங் ஹைட் ஏற்றிருப்போம். அண்ட் மிச்சம் 1.5 அடி பில்டிங்காக ஹைட் ஏற்றிருப்போம். இப்போ ரோட் லெவல்லாம் ஹைட் ஆகுது, நம்ம கார் பார்க்கிங் ஹைட்டை வந்து ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா டைல்ஸை கம்ப்ளீட்டாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃப்ளோரோட ஹைட்டை ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த டைல்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் இப்போ பேவர் பிளாக் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் பார்த்தா எங்கே ஓப்பனாக இருக்குதோ, அதாவது மேலே ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பேவர் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, மேக்ஸிமம் பார்க் இருக்குன்னா பார்க்கில் இருக்கிற பாத்வே, பெட்ரோல் பங்க்ஸு அண்ட் வேறு ஏதாவது காமன் ஓப்பன் லான் ஏரியாஸ் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த பேவர் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து டைல்ஸ் போட்டோன்னா தண்ணி வந்து ஓடுறதுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேவர் பிளாக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, 2 கல்லுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கல்லிலேருந்து தண்ணி ஊறி கீழே அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த பேவர் பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கார் பார்க்கிங்கில் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறனால அவ்வளோ தண்ணி உள்ளர வர வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ வந்து பேவர் பிளாக் போட்டாலும் அந்த விதத்தில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தோன்னா, இதுக்குன்னு ட்ரெயின் தனியாக நம்ம அமைக்கணும்னு தேவை இருக்காது. ஏன்னா அதில் தண்ணி வடிஞ்சாலும் உள்ளர போய் அது வழியாக அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும், இல்லை வெளியே எங்கே ஸ்லோப் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்லோப்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். அண்ட் மழை காலத்தில் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஸ்லிப்பரி ஃப்ளோரிங்காக இருக்காது. டைல்ஸ் அளவுக்கு இந்த பேவர் பிளாக் வந்து வழுக்காது, தண்ணி பட்டாலும் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கான்கிரீட்டில் செய்கிறனால அது வழுக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமா இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் ஃபியூச்சரில் ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ கழிச்சு வீட்டோட ஹைட்டு லெவல் ஏற்றுற மாதிரி இருக்குது, அதாவது ரோட் லெவல் வந்து ஏறி போச்சு, நம்ம வீடோட ஹைட்டு ஏற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம அழகாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு சாயில் என்ன சாயில் தேவையோ அந்த சாயில்லாம் கீழே தட்டிட்டு அதுக்கு மேலே திரும்ப அடுக்கி வச்சாலே போதும்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் கம்பேரிசன், அதாவது டைல்ஸுக்கும் பேவர் பிளாக்குக்கும் இருக்கிற பேசிக் கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எது பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 2மே பெட்டர் ஆப்ஷன் தான். நம்ம வீட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் டைல்ஸ் சூஸ் பண்ணலாமா இல்லை இந்த பேவர் பிளாக் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.